இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, பூலாங்குடி பக்கத்தில் கற்குடின்னு சொல்லி ஒரு ஊருக்கு வந்திருக்கோம். ஊரே பாருங்கள், சுற்றி மலை, மேற்கு தொடர்ச்சி மலையை பாருங்கள், பின்னாடி சரௌண்டிங் சுற்றி பார்த்தீங்கன்னா நாலா பக்கம் மலை, நடுவில் ஒரு அமைதியான ஒரு கிராமம். சூப்பர் ஊர். இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் வீடு கொண்டு வந்திருக்கோம். அந்த வீடு பார்த்தீங்கன்னா 11 சென்ட் லேண்ட் ஏரியாவில் மேலேயும் கீழேயும் சேர்த்து அந்த காலத்துக்கு கட்ட குத்துன வீடு. மேலே பார்த்தீங்கன்னா காங்கிரீட் வீடு. சூப்பர் வீடு கொண்டு வந்திருக்கோம். வீடை காமிக்க பாருங்கள், பார்த்தாலே பிடிக்கும். அதாவது வீடெல்லாம் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. நம்ம வீடு கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா, ஊருக்குள்ளே வந்தோடனே சென்டரில் இருக்கிறது நம்ம வீடு. ஸ்கூலு, கவர்மெண்ட் ஸ்கூலு, அதுலேருந்து ஒரு 100 மீட்டர் வந்தால் போதும் ஒரு கோயிலுக்கு அப்படியே ஆப்போசிட் வீடு தான் நம்ம வீடு. வீடை பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. வீட்டுக்கு முன்னாடியே நம்ம கார்லாம் பார்க் பண்ணிக்கலாம், அந்தளவு நம்ம இடம் கிடக்குது. உள்ளே வந்தோடனே ஒரு சின்ன சிட் அவுட் இருக்குது. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆனோடனே ஒரு சின்ன சிட் அவுட் மறுபடியும். வீடு பார்த்திங்கன்னா கட்டை குத்துன வீடு, சூப்பர் வீடு. கட்டை குத்துன வீட்டில் பார்த்திங்கன்னா எப்போதும் கூலிங் பயங்கரமாக இருக்கும். இங்கே பாருங்க வீடை. ஸோ அதுக்கப்புறம் ஒரு பார்த்திங்கன்னா ஒரு ரூம் கணக்காக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது பாத்ரூமு, கிச்சனு எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. இதுதான் கிச்சனு. கிச்சன்லேருந்து அப்படியே வெளியே வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், வெளியே வந்த உடனே ஒரு தொட்டி இருக்குது. இங்கே ரெட்டின்னு அப்புறம் பாத்ரூம் எல்லாமே செப்பரேட்டாக வச்சுருக்காங்க. பாத்ரூம் பாருங்கள் எவ்வளோ பெரிய பாத்ரூமு. அதுக்கப்புறம் அப்படியே பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்கு பேக் சைடில் கொஞ்சம் இடம் கிடக்கு. அந்த இடத்துக்கு போக வீட்டுக்கு பேக்கிலே கதவு வச்சுருக்காங்க. அப்படியே நம்ம நேராக மாடிக்கு போயிடலாம். மாடியில் வந்து காங்கிரீட் போட்ட வீடு, கீழே வந்து கட்டை குத்துன வீடு, மேலே காங்கிரீட் போட்டு வீடு சூப்பராக ரெடி பண்ணி வச்சு. பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு மேலே வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வந்த உடனே ஒரு காங்கிரீட் வீடு இருக்குது, ஒரு பெரிய ஹாலு, அதுக்கப்புறம் கிச்சனு, அட்டாச் பாத்ரூமு, சூப்பர் வீடு இதோடு இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பக்கத்துலேயே இன்னொரு வீடு கட்டுற மாதிரியே லேண்டு பார்த்தா தெரியும், செடியாக இருக்குது. பின்னாடி பாருங்கள் பெரிய வேப்ப மரம். இது அப்படியே நம்ம வீட்டுக்கு பின்னாடி சூப்பரான இடம். காற்றை பாருங்கள், உள்ளே வந்து காற்று எப்படி இருக்குன்னு. பெரிய வேப்ப மரம் 2 மரம் இருக்குது. இடத்த பாருங்கள், பின்னாடி ஒரு பழைய பாத்ரூம் இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா இன்னும் இதிலே பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு 2 வீடு கட்டிக்கலாம். அந்த சைட்லேயும் கட்டிக்கலாம், இந்த பக்கமும் கட்டிக்கலாம். 11 சென்ட் லேண்ட் ஏரியா, சூப்பர் இடம், அருமையான இடம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் சவர் போட்டு கட்டியிருக்காங்க வீட்டை. அது மட்டும் இல்லாமல் அந்த ஏரியாவை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஃபுல்லாக வீட்டை சுற்றி பார்த்திங்கன்னா தென்னை மரம், அப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலை தான். அங்கேருந்து இங்கே வரைக்கும் மலை. நாங்கள் போகலே அப்படியே ஜிலுன்னு காற்றுலாம் அடிச்சிச்சு. அந்த மாதிரி ஏரியா இந்த கற்குடி ஏரியா அவ்வளோ செம்மையாக இருக்கும். மழை நேரத்துலலாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஏரியா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அமைதியான கிராமம். ஸோ இந்த கிராமத்தில் யாராவது வீடு வாங்கி செட்டில் ஆகணும்னா மறக்காமல் பார்த்திங்கன்னா நமக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இதுக்கும் பார்த்திங்கன்னா ஓனர் வந்து டைரக்ட் ஓனர் தான். நம்ம ஓனர்கிட்ட பேசிவிட்டு எவ்வளோ கம்மி பண்ணி வாங்கி தரலாமோ வாங்கி தரலாம். வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.